ஆண்டவர் சொல்கிறார், நான் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறேன். இந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதான வேளையில் அதனால் நமக்கு உண்டாவதான ஆசீர்வாதங்கள் என்ன? அந்த அக்கினி பற்றி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறதான வேளையில் நமக்கு உண்டாவதான நன்மைகள் என்ன? அதை பற்றி இந்த ஒரு சில காரியங்களை சொல்கிறான். அப்ப இந்த அக்கினியினால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? இந்த அக்கினியினால் நமக்கு உண்டாவதான நன்மைகள் என்ன? முதலாக தேவன் ஒரு மனிதருக்கு அக்கினி எதுக்கு தருகிறார், ஏன் தருகிறார், எதற்கு அந்த அக்கினி நமக்கு தேவைப்படுகிறது? லூக்கா 3வது அதிகாரம் 16-17 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையில் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு இந்த அக்கினி தருவதனுடைய நோக்கம் என்ன படிப்பா பஞ்சிக்கிறோம். யோவான் எல்லாருக்கும் பிரதித்திரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்கினினால் சுட்டரிப்பார். இந்த அக்கினியுடைய நன்மையை பற்றி சொல்லுகிறார். நான் உங்களுக்கு தனி நாளும் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இந்த அக்கினினால் அவர் ஞானஸ்தானம் நம்மை அக்கினினால் நிரப்புவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவரை பற்றி சொல்லப்படுகிறது, களஞ்சியங்களை எங்கே சேர்க்கிறார் என்று சொன்னால், கோதுமை களஞ்சியத்திலே சேர்க்கிறார். அப்படி என்று சொன்னால் அது பதர் இல்லாத ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வருகிறது. அப்ப நம்மை எங்கே கொண்டு வருகிறாங்கன்னா, ஒரு களஞ்சியம் அப்படி என்றால் பரலோக ராஜ்யம், அதாவது நமக்காக வைக்கப்பட்டிருந்தான நித்தியம், அங்கே நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார். பதரையோ அக்கினினால் சுட்டிருக்கிறார். அப்படின்னு சொன்னா நாம் ஒரு பதராக போகாத வண்ணம், பதர் என்று சொல்லக்கூடியது நரகத்துக்கு போகக்கூடியதான வல்லமைகள், நரகத்துக்கு போகிறதான நபர்கள். அப்படி என்றால் அந்த பதர்களை அவர் என்ன செய்கிறார் சொன்னா அக்கினினால் எரிக்கிறார். அப்படின்னு சொன்னா நமக்குள்ளால பதர் இல்லாத ஒரு அனுபவத்துக்குள் நம்மை கொண்டிரும்படியாதான் இந்த அக்கினி. அப்ப நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் பதர்கள். ஆகினால் தான் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அவர் களஞ்சியத்தில் சேர்க்காத சில வல்லமைகள் இருக்கு, களஞ்சியத்துக்கு போகாத சிலர் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த அக்கினி அப்பப்போ அவங்களை எரித்துக் கொண்டே இருக்கும். அவங்களை எரித்துக் கொண்டிருக்கும் காரணம் என்ன? பல போராட்டம், பல பிரச்சனை, பல நஷ்டம், பல காரியங்களை கொண்டு வந்து பாருங்க, நரகத்துக்கு ஆக்கினைக்குள் செல்லக்கூடியதான வல்லமைகள் கொண்டு போகக்கூடியது. நம்மை அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்மை அப்படிப்பட்ட வல்லமைகள் நம்மை அணுக விடாமல், நம்மை தொட விடாமல், அவை நமக்குள் வர விடாமல், அந்த வல்லமைகள் எல்லாம் எரித்து நம்மை நரகத்துக்கு, பாதாளத்துக்கு, அழிவுக்கு, நம்மை சேதத்துக்கு கொண்டு போக விடாத இருக்கிற வல்லமைகள் இருந்து நம்மை தப்பித்துக் கொண்டே இருக்கும். அவளை எரித்துக் கொண்டே இருக்கும். அவை நம்முடைய அருகாமையில் வரவிடாது. நம்மை நரகத்துக்கு கொண்டு போக முடியாத, நம்மை விரும்புகிறதான சில வல்லமைகளை அடித்துக் கொண்டே இருக்கும். அதுக்கு தான் என்ன செய்யறதுன்னு சொன்னா இந்த அக்கினி நமக்கு தேவை. அதனால்தான் அக்கினினால் அபிஷேகம். அப்ப என்ன செய்யும் சொன்னா, நம்மை பதறாய் போக விடாமல், நம்ம ஒரு மணியை போல நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கக்கூடியதான் இந்த அக்கினி. நமக்கு ஒரு சேஃப்டி, நம்மை பாதுகாக்கக்கூடியது, நம்மை அந்த அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நம்மை விடுதலை ஆக்கக்கூடியது. அப்ப ஆகினால்தான் அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த அக்கினி அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறதான வேளையில் நம்மை ஒரு வல்லமை தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. இரண்டாவதாக இந்த அக்கினியுடைய மேன்மை என்ன? இந்த அக்கினியுடைய மேன்மை என்ன? எதுக்கு நமக்கு இந்த அக்கினியை ஆண்டவர் தருகிறார்? இந்த அக்கினியினால் இருக்கிறதான மேன்மை ஆகினால்தான் இந்த அக்கினி பற்றி தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு சொன்னா, இந்த அக்கினி நமக்கு தந்த அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யோவான் 16வது அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம பார்க்கிறதான வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும்,
அந்த நாள் போகிறபடினால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், அக்கினி ஆனவர் உங்களுக்கு வருவார். அவர் என்ன செய்வார்னு சொன்னா, உங்களை எப்படி நடத்துவார்னு சொன்னா, உங்களை இந்த உலகத்தில் இருக்குதான எல்லா விதமான அழிக்க இருக்குதான அந்த பாவத்தின் வல்லமைகள் ஆகினாக்கானது உலகத்தை குறித்தும் உலகத்தில் உள்ளதான பல காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு உணர்த்திட்டே இருப்பாரு. நீ இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அதை நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்வார்னு சொன்னா, அந்த தேவ ஆவியானவர் நம்மை உணர்த்தி பாவம், அழிவு, நரகம், நம்மை பாவத்தை தூண்டுகிற வல்லமைகள், பாவத்தை நமக்குள்ளாக கொண்டிருந்த ஆவிகளை இது எரித்துக் கொண்டே இருக்கும். அந்த உணர்வு உண்டாகும். அப்ப நம்ம தேவ சமூகத்துல வருவோம், அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு மனதுல கெட்ட சுபாவம் வந்துடுச்சு, என் சரீரத்தில் அப்படிப்பட்டதான கண்கள் பார்வையில வந்துடுச்சு, நம்மை பரிசுத்தத்துக்கு அந்நியமா நம்மோடு போராடுகிற அந்த ஆவிகளை அழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான இந்த அக்கினி ஆகினால்தான் நம்மை பாதுகாக்கக்கூடியது. ஆகினால்தான் அங்க என்ன சொல்கிறார் அவர், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, உலகத்தை குறித்து உனக்கு கண்டித்து உணர்த்தி அந்த அக்கினியின் மூலமாக உன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. அப்படி நம்மை பாதுகாக்குதா? பாதுகாக்க நம்ம இடம் கொடுக்கிறோமா? பாதுகாக்கிறதுக்காக நம்ம அதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? இதுக்குதான் இந்த அக்கினி நமக்கு தேவைப்படும். இரண்டாவது, இந்த அக்கினினால் உண்டாவதான மேன்மை என்ன? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனத்துக்குள் வருகிறதான வேளையில் அங்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை என்னன்னு சொன்னா, அக்கினியினால் பதில் தருகிறதான தேவனே தேவன். அப்ப அக்கினியினால் பதில் இல்லாதது தேவன் கிடையாது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில அக்கினியினால் பதில் தந்து தேவன் உங்களை நடத்துறாரா? அப்ப இல்லைன்னு சொன்னா நீ தேவனுடைய பிள்ளைங்க இல்ல, தேவன் உன்னோடு கூட இல்லை என்றுதான் இதனுடைய விளக்கத்தை சொல்கிறார். ஆகினால் தான் அக்கினியினால் பதில் தருகிறதுதான் தேவன். இல்லைன்னு சொன்னா அது யாரு கிடையாதுன்னு சொன்னா தேவன் கிடையாது. அப்ப அவரோட தேவன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ளால அக்கினியினால் என்ன செய்ய வேண்டும் சொன்னா பதில் கிடைக்க வேண்டும். நமக்கு அக்கினியினால் என்ன செய்ய வேண்டும் சொன்னா நமக்கு உத்தரவுகள் உண்டாக வேண்டும். நமக்கு அக்கினியினால் என்ன செய்யணும் சொன்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், அந்த தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும். ஆகினால்தான் 18-24 2 வசனத்தின் படி பார்ப்போம். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர்கள். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அக்கினியினால் பதில் தருகிற தேவன் தான் தேவன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? அப்ப அது இல்லைன்னு சொன்னா உனக்குள்ள இருக்குது தேவன் கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றார், நான் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 24. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். அவர்கள் கூப்பிடுங்கள் என்று சொன்னார். 38வது வசனத்துல நாம் பார்க்கிறதான வேளையில் அங்கு என்ன சொன்னா, இந்த எலியா தேவனை நோக்கி கூப்பிட்டான். அந்த தேவனை நோக்கி கூப்பிட்டதான வேளையில் இந்த பலிபீடத்துக்குள் அக்கினி இறங்கினது. இந்த அக்கினி வர ஆரம்பித்தது. ஆகினால்தான் லேவியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வருகிறதான வேளையில் தேவன் ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிப்பிடத்தின் மேல் எரிய வேண்டும், பலிப்பிடத்தின் மேலுள்ள அக்கினை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என்று சொல்லுகிறார். அந்த சர்வாங்க தகன பலிக்கு விடுதான அதுக்குள்ளால அது எரிந்து கொண்டே இருக்கணும். அது நைட்டு பகலில் எப்போது எரிந்து கொண்ட நமக்குள்ளால இதுதான் நம்முடைய வருகை வரையில் உள்ளதான ஒரு அக்கினி. நம்ம ஏதோ தேவ சமுத்திரம் வந்தா, வீட்டுக்கு போனா அணைஞ்சு போச்சு, வேலைக்கு போனா கெட்டார்த்த பேசிட்டு சண்டை போட்டுட்டு உலக மனுஷனை போல அது அணைக்க கூடியதான தன்மை. நம்ம அணைக்க கூடாது, அது அணைந்து போக கூடாது, இது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகினால்தான்
13 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 13 என்ன சொல்லப்படுகிறது? பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாம். இந்த அக்கினி ஒரு நிமிஷம் கூட நமக்கு போகும். அப்படி இருக்கிறதுனாலதான் உங்களுக்குள்ளால பிசாசு போராட்டம், பொல்லாத ஆவி போராட்டம், அசுத்த ஆவின் போராட்டம், பல ஆக்சிடென்ட்கள், பல விதமான தீய வல்லமைகள் உங்களை பிடிக்கும். உங்க வாழ்க்கையை நினைச்சு பாரு. நீ இடம் கொடுத்துட்டு உலக மனுஷன் போல டிவி பார்த்து, இன்னும் அநேகருடைய வீட்டுல பெரிய பெரிய டிவி வச்சிருக்கு, பெரிய நல்ல விசுவாசம் இருக்கிறாங்க வீட்டுல இருக்கு. அப்ப நீ எதுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொன்னா, உலக காரியங்களுக்கு, உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு, மற்ற மாதிரி உள்ள காரியங்களுக்கு அது இல்லைன்னா வீட்டின் கையில செல்போன் வச்சிருக்கிற, இப்படியே பார்த்து பார்த்தனது. இந்த அக்கினிக்கு நீ இடம் கொடுக்காதபடியினால் இந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில எரிந்து கொண்டிருக்கு. இல்ல, அதனாலதான் பாருங்க வாழ்க்கையில பல பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ சொல்லி பார்ப்போம். வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, கண்ட இடத்துல எல்லாம் பிரச்சனை. காரணம் என்ன? இந்த அக்கினி உன்னை அதுல விடுதலை ஆக்க முடியல. அந்த அக்கினி அங்க இறங்கி உன்னை அங்க இருந்து உன்னை தப்பிக்க முடியல. காரணம் உனக்குள்ள அக்கினி இல்ல. இங்கு இந்த அக்கினியானது இரவும் பகலும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டிருக்குதான வேளையில் இது என்ன செய்கிறது பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிறதான 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நாம் வருகிறதான வேளையில் 38வது வசனத்தை அங்கு சொல்லப்படுது. அந்த அக்கினியானது இறங்கி சர்வாங்க தகனபதியை எரித்தது. அப்ப நம்முடைய முழு சரீரத்துக்குள்ளும் அது இறங்குகிறது. நமக்குள்ளால ஒரு பரிபூர்ண விடுதலை, சுகம், ஆரோக்கியம். நம்ம சரீரத்துல வியாதி வந்தாலும் அந்த வியாதி நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய முடியும். ஒரு பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனம் நம்ம பலவீனப்படுத்த முடியாது. நீ தேவ சமூகத்துல வந்து அபிஷேகத்தை நிரம்பி ஆவில நிரம்பி கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு விடுதலை ஆகிடும். ஆகியத்தான் ஆண்டவர் என்ன சொல்லுதா, என்னது ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே நமக்கு விடுதலை உண்டாகுது, சுகம் உண்டாகுது, ஆரோக்கியம் உண்டாகுது. நம்முடைய சரீரத்துக்குள்ளால ஒரு நல்ல பலன் உண்டாகுறது, நமக்குள்ளால ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுறது, நமக்குள்ளால ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுறது. துக்கங்கள் எல்லாம் நம்ம இதயத்தோட்ட போகிறது. ஆகினாத்தான் இது இறங்கினதான வேளையில் அது சர்வாங்கத்தை எல்லாவற்றையும் எரித்து போடுகிறது. அப்ப நமக்குள்ள சரீரத்துக்குள்ள இறங்கி நம்முடைய சரீரத்துல உச்சந்தலைமையில உள்ளங்கால் நமக்கு ஒரு விடுதலை தந்துட்டே இருக்கும். அதனால பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்ல, வியாதி இல்லாத மனுஷன் இல்ல, போராட்டம் இல்லாத மனுஷன் இல்ல. ஆனா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு விடுதலை உண்டாயிட்டே இருக்கும். நமக்கு அந்த போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் அது ஒரு போராட்டமா தெரியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நமக்கு பரிசுத்த பவுல் சொல்கிறா, அவருடைய என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கினபடியினால் அவர் என்ன செய்யறாரு, நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் வந்துட்டே இருக்கு. பலவீன ஆனால் சொல்ற, நான் எல்லாத்தையும் செய்யறேன், என்னால முடிகிறது. இன்னும் நம்ம என்ன செய்யறோம், என்னால அது முடியல, இது முடியல, அப்படி முடியல, இப்படி முடியல, அதுக்கு என்னால முடியல. இன்னும் எத்தனை பேர் சொல்ற? அப்ப உனக்குள்ளால அந்த அபிஷேகம் இறங்கி இருக்கா, அந்த அக்கினி இறங்கி இருக்கா? நினைச்சு பாருங்க. இன்னும் இடம் கொடுக்க முடியாது, சிலரை பார்த்துட்டாங்க. ஆகினால் இந்த அக்கினி இறங்க இறங்க நம்முடைய சரீரத்துக்குள் ஒரு மறுரூபத்தின் வேலை உண்டாகிறது, நமக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிறது, நமக்குள்ள ஒரு சுகம் உண்டாகிறது, நமக்குள்ள ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னது ஆண்டுடைய சமூகத்துல பாருங்க, எத்தனை வருஷம் முடிஞ்சுக்காங்க, எவ்வளவு நாள் இருந்தாலும் அவங்க நினைச்சாங்க நல்லா இருக்காங்க, முடியாதவங்க. ஆனாலும் அவங்கள கொண்டு எல்லாம் செய்துட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் சிலர் பாரு முடியல, அங்க போய் பாரு என்னால முடியாது, அதுக்கு அது என்ன முடியாது, எல்லாத்துக்கும் முடியாது. காரணம் என்ன? அப்போ உனக்குள்ளால இந்த அக்கினி இல்லாம உன்னை ஏதோ ஒரு வல்லமை ஆண்டு கொண்டிருக்கு. இந்த அக்கினி இறங்கக்கூடியவங்க நமக்குள் விடுதலை உண்டாகுது. அப்படின்னால்தான் என்ன செய்யுது, இந்த 18வது அதிகாரத்துல சொல்லப்படுது, தண்ணீரை அது நக்கி போட்டது. இந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடியது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வருகிறதான வேளையில் யாக்கோபு சொல்லுகிறார், தண்ணீரை போன தழும்புகிறவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், சாபமான காரியம். தண்ணீர் நம்மை
பாவ வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடியது, நம்மை சபிக்கக்கூடியது. நாம் ஒரு சாபமான வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில சாபம் உண்டாகுதா, ஆசீர்வாதம் உண்டாகுதா? உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்துல நீங்க ஆண்டவர் அறிந்து ஒரு தேவனுடைய பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில சாபமா இருக்கீங்களா, ஆசீர்வாதமா இருக்கீங்களா? நினைச்சு பாரு. நீ கோயிலுக்கு வர்ற, எத்தனை வருஷமா ரசிக்கப்பட்டிருக்க, ஆண்டவரத்துல வர்ற, ஆனா நீ சாபமா இருக்கிறியா, ஆசீர்வாதமா இருக்கிறியா? ஆகினால்தான் தண்ணீரை போன்று தழுவினே பாவ வாழ்க்கை, உலக வாழ்க்கை, உலக மனுஷனை போல வாழ்கிற வாழ்க்கை. ஆகினால்தான் உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. அது தண்ணீரை போல, நீ உலக மனுஷனை போல வாழ்ந்துட்டு இருக்க, உலகத்தை போல வாழ்ந்துட்டு இருக்க. ஆகினால்தான் சொல்றார், தண்ணீரை போல தழுவினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், சாபம். அப்ப நீ உலக மனுஷனை போல இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெரும்படியா வந்திருக்கிறியா, இல்ல உலக மனுஷனை போல சாபத்தை வாங்கும்படியாக சாப மனுஷனை போல வாழ்ந்துட்டு இருக்கிறியா? மேன்மை உண்டாகிறதா, ஆசீர்வாதம் உண்டாகிறதா, வளர்ந்து கொண்டு இருக்கிறியா? இந்த சபையில வந்த பின்பு, இந்த சத்தியத்தை அடைந்த பின்பு உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டே உண்டு. அந்த தொட்ட ஆசீர்வாதம், இதை தொட்ட ஆசீர்வாதம், அங்க தொட்ட ஆசீர்வாதம், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் அப்படியே நீ வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாகிறதா, இல்லை சபிக்கப்பட்ட இடத்துக்கு நீ போயிட்டிருக்கிறியா? நினைச்சு பாரு, யோசிச்சு பாரு. அது தண்ணீரை நக்கி போட்டது. அப்ப சாபம் உனக்குள் சாபம் வராமல், சபிக்கப்பட்ட நபராய் மாறாமல், நீ ஒரு பாவமா ஜீவிக்காமல், பாவ வாழ்க்கையை ஜீவிக்க விடாமல் உன்னை ஆசிரியத்துக்குரிதான வாழ்க்கை உண்டாக்கப்பட்டது. அடுத்த இரண்டாவதாக நாம் பார்க்கிறதான வேளையில் அது என்ன செய்யணும்னு சொன்னா விறகு. இந்த விறகு என்று சொல்லக்கூடியது அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வருகிறதான வேளையில், பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. இங்கு சொல்லப்படுகிறது, அந்த விறகுகளை எடுத்து வைக்க அந்த விறகுக்கு உள்ளால இருக்கிறதான, அவனை அழிக்க இருக்கிறதான அந்த விரிய வெளியும். அப்பா நம்ம தான் இந்த விறகு, நம்ம தான் மரம். அப்ப நமக்குள் இருக்கிற அந்த விறகுகளை எடுத்து அந்த அக்கினில வைக்க தேவ சமூகத்தில் நம்ம வைக்க நம்மை அழிக்கும்படியா, ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை நம்ம குடும்பத்தை அழிக்கக்கூடிய மந்திர சக்திகளா இருக்கலாம், ஒருவேளை பிசாசின் போராட்டங்களா இருக்கலாம், பல விதமான ஆவிகளா இருக்கலாம். அதை நம்ம எடுத்து வைக்க தேவ சமூகத்துல வைக்க அதை என்ன செய்யணும்னா வெளியில கடைசியில் அதுக்கு இருக்க முடியாம வெளியில வந்து நம்மை அழிக்க முடியாது நினைக்கிறது. ஆனால் அங்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் 5வது வசனத்தில் அந்த வல்லமே அவன் அழித்து போட்டான் தவிர அவனுக்கு எந்த சேதம் வராமல் அவன் பாதுகாக்கப்பட்டான். அதனால்தான் பாருங்க, இன்னும் அநேகரை பார்த்தீங்கன்னா பிசாசு அந்த போராட்டம் இந்த போராட்டம் அப்படி இருந்துட்டு அநேகர் அந்த ஆவிகள் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கு, அவங்களுடைய குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கு, அவங்க சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கு, அவங்களுக்குள்ளால அந்த அழிவுகள் உண்டாயிருக்கு. பல பிசாசு போராட்டங்கள், பல ஆவியின் போராட்டங்கள், பல வல்லமைகள், பல பிரச்சனை அவங்களை அழித்துக் கொண்டிருக்கு. உங்க சரீரத்தை எது அழித்துக் கொண்டிருக்கு? அழிக்கக்கூடிய வல்லமை நீ அழிக்கிறியா, அது உன்னை அழிக்கிறதா? காரணம் என்ன? நீ அக்கினியில அந்த விறகு எடுத்து வைக்க உனக்கு தெரியல, அதற்கு அந்த வல்லமை அழிக்கும்படியாக உன்னை ஒப்பு கொடுக்க தெரியல. நீ வர்ற அழக உட்கார்ற, ஜெண்டலா உட்கார்ற, வந்துட்டு போற, ஒரு பிரயோஜனம் இல்ல. உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதே லூக்கா அதிகாரத்துல பார்த்தேன்னு சொன்னா, பேதுரு விறகுகளை வைக்கல. விறகுகளை வைக்காம பேதுரு மற்றவங்களுடைய விறகுகள்ல அந்த நிழல்ல போய் உட்கார்ந்து இருந்துட்டான். உட்கார்ந்து இருந்த அவனுக்கு என்ன உண்டானு சொன்னா, லூக்கா 22வது அதிகாரம் 56 படி பார்ப்போம். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றான். நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பேதுரு ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவா மறுதளிக்கும். காரணம், இந்த பேதுருடைய வாழ்க்கையில ஒரு துண்டு விறகு கூட எடுத்து வச்சிருக்கிற. அதே போல உன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தை நீ வைக்காம இருந்தா, இந்த ஆண்டு சபிப்ப, சத்தியம் பண்ணுவேன், பின்மாற்றத்துக்கு போவ, உன் வாழ்க்கையை பின்மாற்றமா இருக்கா, உன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதம் இருக்கா, உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையும் கிடையாது. அது ஒண்ணு அடிச்சுட்டே. எத்தனை பேர் உன்னோட வாழ்க்கையில உணர்ற? உன் குடும்பத்தை அழிக்கிறத நீ உணர்வியா? உன் வாழ்க்கையை அழிக்கிறத உணர்வியா? உன் ஜீவிதத்தை அழிக்கிறத உணர்வியா? காரணம் என்ன?
ஒரு துண்டு வரவு வைக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட ஆண்டவருடைய சமத்துல நீ அந்த அபிஷேகத்துக்கு அந்த அக்கினிக்கு நீ இடம் கொடுக்க மாட்ட. உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை பத்தி உனக்கு சிந்தனை இருக்கா? வருவ, அழகா ஜெண்டில் உட்காருவ, போயிட்டே இருப்ப. உன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கா? உன் சரீரம் அழிந்து கொண்டிருக்கா? உன் குடும்பம் அழிந்து கொண்டிருக்கா? உன் வாழ்க்கையில பல பிரச்சனையில உன்னை போட்டு சுருட்டி உருட்டி போட்டு எடுத்துட்டு இருக்கிறா? ஊழியம் செய்த என்ன பிரயோஜனம்? ஊழியத்துக்கு வந்த என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்த என்ன பிரயோஜனம்? தேவ சமத்து வந்த என்ன பிரயோஜனம்? ஆகினாத்தான் யாரு போலன்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில பல பின்மாற்றத்துல பேதுரு செத்து போகல, பேதுரு அழிஞ்சு போகல இருந்தா. ஆனா ஆண்டவரை சபித்து சத்தியம் பண்ணி வாழ்க்கை நாளெல்லாம் கண்ணீரின் பாதுதானே, வாழ்நாள் எல்லாம் கண்ணீரின் பாதுதானே, வாழ்நாள் எல்லாம் துக்கம் தானே. நினைச்சு பாரு, நீ வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷமா இருக்கிறியா, துக்கப்பட்டு இருக்கிறியா? வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருந்து தேவனை அனுபவிக்கிறியா, இல்ல கண்ணீர் விட்டு உன் வாழ்க்கையெல்லாம் அழிந்து போகுதா? யோசிச்சு பாரு. நீ சோதனைக்கு நிற்காத மனசு, சோதனை என்று தப்பிக்க முடியாத நபர். ஆகினாத்தான் இந்த பேதுரு போல இருக்கியா, பசுத்த பவுல போல இருக்கிறியா? வாழ்க்கையை நினைச்சு பாரு. அடுத்தது அங்க என்ன செய்து சொன்னா, பிறகு அடுத்தது கற்கள் மண்ணுகளை நக்கி போட்டார். இந்த கற்கள் மண்ணுகள் என்று சொல்லக்கூடியது 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 13, 17, 2 வசனத்தை பார்க்கிறதான வேளையில் தூசிக்க வைக்கிறதான அனுபவங்கள். அவன் நினைச்சுதான் கல்லையும் மண்ணையும் மாறி தூசித்துக் கொண்டே இருந்தான். தேவனுடைய நாமம் தூசிக்கும்படியாகவும் நீ தூசிக்க ஒரு நபராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? ஆகினாத்தான் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நாமம் தூசிக்கப்படும்படியா நீ வாழ்றியே. எப்படி வாழ்ற? உன் நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதா? சபையில தூசிக்கப்படுறா? ஜனங்களுடைய மத்தியில தூசிக்கப்படுதா? வேலை செய்யற இடத்துல தூசிக்கப்படுதா? ஊழியத்துல தூசிக்கப்படுதா? ஆகினாத்தான் இவைகளை எல்லாத்தையும் அது நக்கி போட்டது. எதை நக்கி போட்டது? விறகு நக்கி போட்டது, கல்லு மண்ணு நக்கி போட்டது, தண்ணீரை நக்கி போட்டது, அந்த சர்வாங்க தாங்கத்தை எல்லாத்தையும் அதை நக்கி போட்டது. காரணம் என்ன? அது எந்த விதத்திலே நம்ம அழிக்க விடாமல், நம்மை எந்த விதத்தில நம்ம அந்த சர்வாங்க தாங்கத்தை எல்லாத்தையும் அதை நக்கி போட்டது. காரணம் என்ன? அது எந்த விதத்திலே நம்ம அழிக்க விடாமல், நம்மை எந்த விதத்தில நம்ம ஆண்டுடைய நாம தூசிக்கவோ, நாம் அழிவோ, நம்மை அழிக்கவோ விடாதவனா எல்லாவற்றையும் அந்த அக்கினி பார்த்துட்டு. என்ன உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கு? உங்க ஜீவனம் எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க? எப்படி உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு? அந்த அக்கினினால உண்டாகிற பிரயோஜனம் உனக்கு என்ன? இந்த அக்கினி உன் வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்குது? நினைச்சு பாரு. உனக்கு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்குதா? உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்குதா? எப்படி உன் வாழ்க்கையை இருந்து கொண்டிருக்கு? நல்லா நினைச்சு பாரு. அடுத்தது கடைசியில இந்த அக்கினினா நமக்கு உண்டாவதான அடுத்த மேன்மை என்ன? தானியேல் 3வது அதிகாரம் 22, 25, 2 வசனத்தை வாசிக்கிறதான வேளையில் இந்த அக்கினினால் என்ன உண்டாகிறது என்று சொன்னால், நம்மை பாதுகாக்கக்கூடியதான அக்கினி, இது நம்மை விடுவிக்கக்கூடியதான அக்கினி. காரணம் என்ன? இந்த அக்கினியை பற்றி அங்கு சொல்லப்படுகிறதான வேளையில் அங்கு சொல்லப்படுகிறது, இந்த 4 பேரையும் கட்டி அக்கினியில தூக்கி போட்டாங்க. இந்த கட்டி அவங்க அக்கினியில தூக்கி போட்டுட்டாங்க. அவங்க ஒண்ணும் நடக்கல. ஆகினாத்தான் ஏசாயா தீர்க்கதரிசனம் 41வது அதிகாரம் 9, 10 வசனத்தை படிச்சு பாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை இங்கிருந்தோ நான் எடுத்துக்கொண்டு வந்தேன், ஆனா நான் உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை தள்ளிவிட மாட்டேன், உனக்கு தீங்கு செய்யும்படியாக உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அப்பா ஒன்னு இந்த சபையில சத்தியத்துல ஊழியத்துல கொண்டு வந்து எவ்வளவு ஒரு தேவனுடைய மேன்மை பாருங்க. இந்த வசனத்தை படிக்கிற டைம்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நம்ம எங்கிருந்தெல்லாமோ ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு, எப்படி எல்லாமோ இடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு, எப்படி எல்லாமோ ஃபேமிலி இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு, எப்படிப்பட்டதான கிராமத்திலெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு, எப்படிப்பட்டதான ஜனங்களுடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை தழுவ மாட்டேன், உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆகியனாக்கா இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ விட்டு ஆண்டவர் விலகல்ல. அங்க அந்த ராஜா சொல்றா, நம்ம 3 பேர் தானே நம்ம இவங்களை அக்கினியில தூக்கி போட்டா, 4 பேர் வந்துட்டாரு, அதான் நம்ம உன்னை விடுதலாக்க வர்றதான. உன்னை விட்டு ஒரு நாள் உன்னை பிரச்சனைக்கோ போராட்டத்துக்கோ அழிவுக்கோ நஷ்டத்துக்கோ சத்துருகையில ஒரு நாள் உன்னை ஒப்பு கொடுத்து அவரை சந்தோஷப்படவே மாட்டார். நீ என்ன சொல்ற? ஆண்டவர் எனக்கு கூட இல்ல, எனக்கு அந்த பிரச்சனை நடக்கு, இந்த பிரச்சனை. நீ ஆண்டவர் உள்ள இல்லாதபடினால உனக்கு நடக்குது, அதை நீ உணர்றியா? ஆண்டவர் சொல்ல உனக்கு விட. அந்த வசனத்தை திருப்பி படி பார்ப்பான். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை வெறுக்கல, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. அப்ப ஆண்டவர் உன்னை வெறுத்து இருக்கிறாரா, உன் கூட இருக்கிறாரா, இல்ல உனக்கு பயங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறதா? காரணம் என்ன? இவங்க அக்கினியில தூக்கி போட்டவன ஆண்டவர் செகண்டுக்குள்ள வந்தார் உள்ளால. அடுத்த செகண்டுக்குள்ள அங்கு சொல்லப்படுகிறது, அந்த அக்கினி அவர்களை பலன் செய்யவில்லை. அப்படி என்றால் அந்த அக்கினி காட்டில் இவங்களுக்குள்ளால இருந்ததான ஒரு வல்லமை, அதான் பலன், தேவனுடைய பலன், உன்னதமானுடைய பலன், உன்னதமானுடைய அக்கினி. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை அக்கினினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அக்கினி நமக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறபடினால நம்ம ஒருவரும் சேதப்படுத்த, ஒருவர் நம்ம ஒன்னும் செய்ய முடியாம கடைசியில் அந்த மனசு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க சரீரத்தையும் அவங்க சால்வையும் சேதப்படுத்தல, மனசியல, அவங்களுக்குள்ள உண்டாகல, அவங்கள ஒன்னும் செய்ய முடியல. தப்பிக்க வைக்க முடியாது. தேவன் அவர்களுக்கு கூட வந்தார், உன்னை விடுதலாக்கி, உன்னை எந்த சேதப்படுத்தாம, உன்னை அழிக்காம, அழிக்க விடாம தேவன் அந்த அக்கினியில் ஓடு உனக்குள்ள வர்றாரா, உன் குடும்பத்துல வர்றாரா, உன் வாழ்க்கையில வர்றாரா, உன் ஜீவிதத்தில் சத்துடைய கையிலிருந்து தப்பிக்க வர்றாரா, உன் வாழ்க்கையில பலவீனம் போராட்டத்திலிருந்து உன்னை தப்பிக்க வர்றாரா? நினைச்சு பாரு. நீ என்ன சொல்ல, நானும் ஆண்டுடைய பிள்ளை, நானும் ஆண்டுடைய இதுக்குதான் வந்திருக்கிறேன். அங்கு சொல்லப்படுது, இவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை அடித்து போட்டது. இவர்களை தூக்கி கொண்டு போனவங்களை அடித்து போட்டு, ஆனா இவங்க அதுக்கு நடுவுலே உலாவுறாங்க. அவங்கள தூக்கி தான் போனாங்க, பக்கத்துல கூட போக முடியல. ஆனா இவங்க உள்ளால உலாவுனாங்க, ஒன்னும் செய்ய முடியல. அப்படின்னாதான் நம்முடைய வாழ்க்கையில அத அக்கினியிலிருந்து பதவி தருகிறது. ஆகினாத்தான் யாத்திராவும் 3வது அதிகாரம் 3 நாள்ல தேவன் அந்த அக்கினி நடுவில் இருந்து பேசினார். காணா அவர் அக்கினியா இருக்கிறார், அவர் அக்கினியா இருக்கிறார். இந்த அற்புதமான காட்சியை பார்க்க முடியலாம். மோச போறான். கடைசியில இந்த மோச பத்தி உலக ஜனங்க என்ன சொல்றாங்க, அந்த ஜனங்க என்ன சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாத்திராகம் 20வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஆண்டுகிட்ட பேசுங்க, நாங்க பேசுனா செத்து போயிடும் பாருங்க. அப்ப இந்த மோசை ஒரு நாள் இந்த அக்கினியை பார்த்து ஆச்சரியமா உள்ள போனான். அது பிறகு இந்த அக்கினி மூல இவரும் கடந்துட்டா. ஆனா மற்ற ஜனங்க பார்த்து பயப்பட்டாங்க. இந்த மோச பயப்படல. காண இந்த மோசி அந்த அக்கினிக்குள்ளால வந்துட்டாங்க, அழிந்து போயில. ஆத்தினாத்தான் யாத்திராகும் 19வது அதிகாரம் 18-19 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படியாய், நீங்கள் எல்லாரும் அழிந்து போகாமல் இருக்கும்படியாய். நம்முடைய கண்களை மூடுவோமா? இப்ப நீ ஆண்டு கேள்வி, நீ அழிந்து போறது நல்லதா? உன்னை அழியாமல் பாதுகாக்கிறது அக்கினி உனக்கு நல்லதா? விளங்கால போடுப்பாங்க, ஆண்டுடைய சமத்துல இடம் கொடுப்பாங்க. உன்னை அழிக்க எத்தனையோ வல்லமைகள் புரண்டு வரலாம். உங்க வாழ்க்கையை அழிக்க புரண்டு வரலாம். ஒரு 10 நிமிஷம் நேரம் நல்ல இடம் கொடுத்து உன சாபம் உன்னை விட்டு போன
வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாம சாபம் ஒண்ணு விட்டு போனா அதனால்தான் அந்த தண்ணீர் தழும்புற உலக மனுஷனை போல உள்ளாங்க. தீர்மானிக்குது, ஒப்புக்கொடு. எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து என்ன பிரயோஜனம் கேட்கிறோம். நீ வந்து கோயிலுக்கு வந்து என்ன பிரயோஜனம் கேட்கிற, இந்த சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் கேட்கிற, இந்த ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் கேட்கிற, நீ சாபத்தை வாங்கி வந்தா என்ன பிரயோஜனம்? அது உலகத்திலே இருந்து நீ சாபம் வாங்கிட்டு அந்த உலகத்திலே அழிந்து போகலாமே. அதனால்தான் தண்ணீரை கொண்டு தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். நீ உலக மனுஷனை போல, உலகத்துக்குரிய மனுஷனை போல பாவம் உலகம் எல்லாத்துக்கும் சேர்ந்து வாழ்றீங்கன்னா உன் வாழ்க்கையில மேன்மை அடைகிறாய். இந்த சபையில வந்து ஒரு ஆசீர்வாதம், வளர்ச்சி, முன்னேற்றம், உடைய வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்பட்டு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா, இல்ல சாபமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா, இன்னும் சாபத்தை விட்டு வெளியில வர முடியாம இருக்கிறியா? நினைச்சு பாரு. இந்த அக்கினி இறங்கினதான வேளையில் அந்த தண்ணீரை நக்கி போட்டு சாபத்தை நக்கக்கூடியத, அந்த சாபத்துக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வாதமாக வைக்கக்கூடியதான அந்த அக்கினி உன் வாழ்க்கையில பற்றி இருந்து கொண்டிருக்குதா? அந்த அக்கினி உனக்குள் இருந்து கொண்டிருக்குதா? இல்ல அந்த அக்கினி இல்லாமல் உன்னை அழித்துக் கொண்டிருக்குதா? உன் குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்குதா? சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறாயா? சபிக்கப்பட்ட ஒரு நபரை போல அந்த சபையில இருந்து கொண்டிருக்கிறியா? அப்ப உன்னுடைய வாழ்க்கையில அக்கினி இல்லாமல் கேளு. அவனுடைய வாய் திறந்து கேளு. அழுதி, நான் ஒரு உலக மனுஷனை போல, ஒரு பாவ வாழ்க்கை, ஒரு பாவத்தை போல, பச்சை தண்ணீரை போல, உலக மனுஷனை போல, நான் உலகத்துக்குரிய மனுஷனை போல, உலகத்தை நான் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை போல, உலகத்துல